ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 25/8/1971. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முக்கியமான 7 பலகீனங்கள் மற்றும் அவற்றை அகற்றுவதற்காக 7 நாள் பாடம். பாப்தாதா கேட்குறாங்க, ஒரு நொடியில சப்தத்திலிருந்து விலகிய நிலையில நிலைத்திருக்க முடியுமா? எப்படி மற்ற கர்மேந்திரங்களை எப்போ விரும்புகிறீங்களோ, எப்படி விரும்புகிறீங்களோ அப்படியே அசைக்க முடியும். அதே மாதிரி புத்தியினுடைய தொடர்பை எங்கே விரும்புகிறீங்களோ, எப்போ விரும்புகிறீங்களோ அப்படி அங்கே நிலைத்திருக்க செய்ய முடியுமா? அந்த மாதிரி சக்தி நிறைந்தவராக ஆகியிருக்கீங்களா? இந்த விதி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குதா? ஒருவேளை விதி சரியானதாக இருக்குது அப்படின்னா, விதி மூலமாக சித்தி, அதாவது வெற்றி மற்றும் உயர்ந்த நிலை நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பதாக அனுபவம் செய்வீங்க. இந்த விளைவுனால தன்னுடைய முயற்சியின் சரியான நிலையை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வெற்றி விதியை தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான அடையாளம். எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவதற்காக அடையாளங்கள் இருக்குது. அப்படி இந்த அடையாளத்தின் மூலம் தன்னுடைய சம்பூர்ண புத்தியின் அடையாளத்தை பகுத்தறிய முடியுமா? தற்சமயம் முயற்சி செய்பவர்களுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அதில் முக்கியமான பலகீனங்களாக எது தென்படுகிறது? ஒன்று, நினைவில் சக்தி இல்லை. இரண்டாவது, பார்வையில் தெய்வீக தன்மை மற்றும் ஆன்மீக தன்மை சக்திக்கு ஏற்றபடி வரிசை கிரமமாக வந்திருக்குது. மூன்றாவது, உள் உணர்வில் மனோபலம் இல்லாத காரணத்தினால உள் உணர்வு ஒரே சீரான நிலையில் இல்லாமல் சஞ்சலமாகுது. நான்காவது, நிராகார நிலையின் கவனம் குறைவாக இருக்கிற காரணத்தினால முக்கிய விகாரமான தேக அபிமானம், காமம் மற்றும் கோபம், இந்த மூன்றினுடைய போர் அவ்வப்பொழுது நடந்து கொண்டே இருக்குது. ஐந்தாவதாக, குழுவில் இருந்து கொண்டே மற்றும் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷன், அதாவது எண்ண அதிர்வலைகள் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்துது. ஆறாவதாக, அவ்யக்த பரிஸ்தா நிலையின் நிலை குறைவாக இருக்கிற காரணத்தினால நல்லது மற்றும் தீய விஷயங்களின் ஃபீலிங், அதாவது உணர்வு வரும் காரணத்தினால ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏழாவதாக, தன்னுடைய நினைவு யாத்திரை மேல் திருப்தி குறைவாக இருக்குது. இதுதான் முயற்சி செய்பவர்களின் முயற்சியின் வரிசைக்கரமான ரிசல்ட். இப்போ இந்த 7 விஷயங்களை அகற்றுவதற்காக மீண்டும் 7 நாள் பாடம் செய்விக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 7 விஷயங்களையும் எதிரில் வைத்து 7 நாள் பாடம் மற்றவர்களுக்கு செய்விக்கிறீர்கள் இல்லையா? அதை தனக்கு தானே மீண்டும் ரிவைஸ் செய்யணும். எப்படி முரளிகளை ரிவைஸ் செய்கிறீங்க? அப்படி ரிவைஸ் செய்கிறதுனால புதுமை மற்றும் சக்தி அதிகரிப்பதனுடைய அனுபவம் செய்கிறீங்க. அதே மாதிரி அமிர்த வேளையில் தனிமையில் அமர்ந்து என்னென்ன 7 விஷயங்கள் கூறியிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு விஷயங்களின் நிவாரணம் ஒவ்வொரு நாளின் பாடத்தில் எப்படி நிரம்பி இருக்குது அப்படிங்கிறத சிந்தனை செய்து வெண்ணெய், அதாவது சாரத்தை எடுக்கணும் மற்றும் உங்களுக்குள்ள பகிர்ந்துக்கணும். பாடமும் எடுத்திருக்கீங்க, ஆனால் எப்படி புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு 7 நாள் பாடம் எடுத்த பிறகு ஒவ்வொரு பாடத்தினுடைய யுக்தியை சொல்கிறீங்க மற்றும் கவனத்தை ஈர்க்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரெகுலர் இறை மாணவர்கள் மீண்டும் ஒரு வாரம் ஒரு பாடத்தை பயிற்சியிலும் நடைமுறையிலும் கொண்டு வாங்க. எப்படி ஒரு வார பாடம் செய்கிறீங்க? நீங்கள் கூட சேவையில் தூய்மையினுடைய வாரம் மற்றும் அமைதியினுடைய வாரம் அப்படி நிகழ்ச்சிகள் வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு பாடத்தின் ஒரு வார பாடத்தை நடைமுறை மற்றும் பயிற்சியில் கொண்டு வாங்க. அப்படி ரிவைஸ் செய்கிறதுனால என்ன ஆகும்?
வெற்றி அருகில் சுலபமாக மற்றும் தெளிவாக தென்படுது அப்படின்னா உயர்ந்தவராக ஆகிய விடுவீங்க. தனக்குத்தானே ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை மகானாக ஆக்குவதற்காக அனைத்தையும் விட சுலபமான யுக்திக்கான 3 விஷயங்களை சொல்லுங்க. மனம் சொல் செயல்ல மகா நிலைக்காகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகான் ஆவதற்காக ஒன்று தன்னை பழைய உலகத்துல விருந்தினர் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. 2வது விஷயம், எந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களோ மற்றும் காரியம் செய்கிறீங்களோ அதன் மிக பெரிய வித்தியாசத்தை புத்தியில் வைத்து எண்ணத்தை உருவாக்குங்க மற்றும் காரியம் செய்யுங்க. 3வது விஷயம், தந்தையின் மற்றும் தன்னுடைய தெய்வீக குடும்பத்தின் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய குணம் மற்றும் உயர்ந்த காரியத்தின் மகிமையை செய்து கொண்டே இருங்க. அதாவது ஒன்று மெஹமான், அதாவது விருந்தினர். 2வது மகான் அந்தர், அதாவது பெரிய வித்தியாசம். மற்றும் 3வது மகிமை. இந்த 3 விஷயங்களும் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா 7 பலகீனங்கள் என்ன இருக்குதோ அவை முடிந்துவிடும். விருந்தினர் என்று புரிந்து கொள்ளாத காரணத்தினால் எந்த ஒரு உருவம் மற்றும் லட்சணத்தில் கவர்ச்சி மற்றும் கவனம் செல்லுது. பெரிய வித்தியாசத்தை எதிரில் வைக்கிறதுனால ஒரு பொழுதும் தேக அகங்காரம் மேலும் கோபத்தினுடைய அம்சம் மற்றும் வம்சம் இருக்க முடியாது. 3வது விஷயம், தந்தையின் மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவின் குணங்களினுடைய மகிமை மற்றும் காரியத்தினுடைய மகிமை செய்து கொண்டே இருக்கிறதுனால யார் மூலமாகவும் எந்த விஷயத்தினுடைய ஃபீலிங் வர முடியாது. மேலும் எப்பொழுது குணங்கள் மற்றும் காரியங்களின் மகிமை செய்வதனால திருப்தி இல்லாமல் இருக்கும் நினைவு யாத்திரை கூட நிரந்தர மற்றும் சுலபமான நினைவாக மாறிடும். இந்த 3 வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வைத்தீங்க அப்படின்னா சக்தி நிறைந்தவராக ஆகிடுவீங்க. பார்வை, உள்ளுணர்வு, சூழ்நிலை அனைத்துமே மாறிவிடும். துவாபர யுகத்திலிருந்து இன்று வரை தன்னுடைய மற்றும் தன்னுடைய தெய்வீக குடும்பத்தின் ஆத்மாக்களினுடைய மகிமை செய்து வந்திருக்கீங்க. கீர்த்தனை பாடி வந்திருக்கீங்க. இப்பொழுது சைத்தன்யமாக அறிமுகமாகி இருக்கும் ஆத்மாக்களின் அவகுணங்களை மற்றும் குறைகளை ஏன் பார்க்குறீங்க மற்றும் புத்தியில் ஏன் தாரணை செய்கிறீங்க? இப்பொழுது முழு உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உயர்ந்த ஆத்மாக்களினுடைய குணங்களை மகிமை செய்யுங்க. புத்தி மூலமாக கிரகிங்க மற்றும் வாய் மூலமாக ஒருவர் இன்னொருனுடைய குணங்களின் மகிமை செய்யுங்க. பின்பு பார்வை மற்றும் உள் உணர்வு சஞ்சலப்படுமா? யாருடைய குறையினுடைய ஃபீலிங் ஏற்படுமா? இப்பொழுது அனுபவம் செஞ்சிருக்கீங்க. எந்த ஒரு கோயிலினுடைய மூர்த்தி எவ்வளவுதான் கவர்ச்சிகரமாக மற்றும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா ஒரு பொழுதும் பார்வை அவருடைய அழகில் மற்றும் அலங்காரத்தின் பக்கம் என்ன அளவுல கூட சஞ்சலப்படாது. மேலும் அங்கேயே ஒருவேளை ஏதாவது சினிமா மற்றும் அந்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள் இருந்து ஏதாவது கவர்ச்சிகரமான மற்றும் அலங்காரத்தை பார்க்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு விளம்பர பலகையை பார்க்குறீங்க அப்படின்னா உள் உணர்வு மற்றும் பார்வை சஞ்சலப்படுது. ஏன்? கவர்ச்சியும் மூர்த்திகளிலும் இருக்குது. அலங்காரம், லட்சணம் மற்றும் இயல்புகளினுடைய அழகு மூர்த்திகளிலும் இருக்குது. இருந்தாலும் உள் உணர்வு மற்றும் பார்வை ஏன் சஞ்சலப்படுறது கிடையாது? 2 படங்களையும் எதிரில் வைங்க. மேலும் ஒரே அறையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நொடியில் அந்த பக்கம் செல்வதனால உள் உணர்வு சஞ்சலப்படுது. மேலும் இந்த பக்கம் செல்றதுனால உள் உணர்வு தூய்மையாக ஆயிடுது. இந்த தூய்மை மற்றும் தூய்மை இன்மைக்கான காரணம் என்னவாக இருக்குது? நினைவு. இது தேவி என்பதனுடைய நினைவு இருக்குது அப்படின்னா நினைவு, பார்வை மற்றும் உள் உணர்வை தூய்மையாக ஆக்குது. மேலும் இவர் பெண் என்ற நினைவு இருக்குது என்றால் அந்த நினைவு, உள் உணர்வு மற்றும் பார்வை தூய்மையின்மையின் பக்கம் இழுக்குது. அங்கு உருவத்தை பார்ப்பீங்க மற்றும் இங்கு ஆன்மீகத்தை பார்ப்பீங்க. அப்படி கடந்த காலத்தின் அனுபவம் இருக்கும் இல்லையா? தற்சமயம் கூட சதவிகிதத்தில் இருக்குது. ஆனால் இதை அகற்றுவதற்காக எப்பொழுதாவது எங்காவது பார்க்குறீங்க அப்படின்னா யாருடனாவது பேசுகிறீங்கன்னா
நினைவில் என்ன வைத்து கொள்ளணும்? ஆத்மான்னு புரிந்துக்கணும். இதுவும் முதல் நிலையானது. ஆனால் காரியத்தில் வந்து கொண்டே, நெருக்கத்தில் வந்து கொண்டே, உறவில் வந்து கொண்டே இவர்கள் அனைவரும் ஜட சிலகனின் சைத்தன்ய தேவி தேவதைகளின் ரூபம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளணும். அப்படி தேவியினுடைய உருவம் நினைவில் வர்றதுனால எப்படி ஜட சிலையின் மேல் ஒரு பொழுதும் என்ன அளவில் கூட தூய்மையின்மை மற்றும் உடலினுடைய கவர்ச்சி இருப்பதில்லை, அதே போல சைத்தன்ய ரூபத்திலும் இந்த நினைவை வைக்கிறதுனால எண்ணத்தினால கூட இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. மேலும் கம்ப்ளீட் ஆகிடுவீங்க, அதாவது முழுமையாக ஆகிடுவீங்க. புரிந்ததா? இதுதான் தற்சமய முயற்சி செய்பவரின் கம்ப்ளைண்ட் மேல் கம்ப்ளீட் ஆவதற்கான வழிகள். நல்லது. வட்டியில் இருக்கிறவங்க தன்னுடைய முன்னேற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. வேகமும் அதிகமாக இருக்குது. முடிவு அடைந்த பிறகு கீழே இறங்கியவுடன் வேகம் குறைந்து விட்டது என்று அப்படி இருக்க வேண்டாம். அந்த மாதிரியே முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க இல்லையா? நல்லது. வரதானம். அன்பு மற்றும் சகயோகத்தின் விதி மூலம் பெரிய மனமுடைய தந்தையின் பிரியமானவராக கூடிய சகஜ யோகி ஆகுக. அன்பு மற்றும் சகயோகத்தின் விதி மூலம் பெரிய மனமுடைய தந்தையின் பிரியமானவராக கூடிய சகஜ யோகி ஆகுக. பாப்தாதாவுக்கு குழந்தைகளினுடைய அன்பு தான் பிடிச்சிருக்குது. யார் யஜ்யத்தின் மேல் அன்புடையவராகவும் சகயோகியாகவும் ஆகிறாங்களோ அவங்க சகஜ யோகியாகவும் தானாகவே ஆகிடுவாங்க. சகயோகம் சகஜ யோகம் ஆகும். பெரிய மனமுடைய தந்தைக்கு உள்ளபூர்வமான அன்பு மற்றும் உள்ளபூர்வமான சகயோகம்தான் பிரியமானது. சிறிய மனமுடையவர்கள் சிறிய ஒப்பந்தத்திலேயே குஷி அடைந்துருவாங்க. மேலும் பெரிய மனமுடையவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒப்பந்தம் செய்கிறாங்க. அன்பிற்குத்தான் மதிப்பே அன்றி பொருளுக்கு கிடையாது. எனவேதான் சுதாமாவினுடைய, அதாவது குசேலனுடைய அவள் மகிமையாக பாடப்பட்டிருக்கு. அப்படி ஒருவர் எவ்வளவு கொடுத்தாலும் ஆனால் அன்பு இல்லை அப்படின்னா சேமிப்பு ஆகாது. அன்போடு கொஞ்சம் கொடுத்தாலும் அது பல மடங்காக சேமிப்பாகுது. ஸ்லோகன். நேரம் மற்றும் சக்தி வீணாக இருக்காமல் இருப்பதற்காக முதல்ல யோசிங்க, பின் செய்யுங்க. நேரம் மற்றும் சக்தி வீணாகாமல் இருப்பதற்காக முதல்ல யோசிங்க, பின் செய்யுங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.